இப்போ நம்ம இறந்த காலம் பார்த்தோம், past tense. அப்புறம் present tense, அதாவது நிகழ்காலம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம future tense பார்க்க போகிறோம். ஓகே, future அதாவது எதிர்காலம். ஓகே, இது எப்படி நம்ம செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி 4 டிவிஷன்ஸாக பண்ணலாம் ஃப்யூச்சர் டென்ஸையும். பட் நம்ம 3 டென்ஸ் தான் இப்போ எடுத்து பண்ண போகிறோம். சிம்பிள் ஃப்யூச்சர், சிம்பிள் ஃப்யூச்சர். அடுத்தது ஃப்யூச்சர் கண்டினியூஸ், அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ எதிர்காலத்தில் நம்ம she goes, she shall, நம்ம வந்து she went, she goes, now she shall go. இப்போ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் நிறையா shall, will, might, may இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, she shall go. Okay, now அவள் போகக்கூடும். shall go is a future tense. இந்த கோன்றது வந்து past tenseக்கு எப்படி சொல்லுவோம்? went. ஓகே, பாருங்க எப்படி வேர்டே மாறிடுது. ஓகே, go, went, shall go. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறோம் future continuous. she shall be going. She shall be going to Ooty next week. ஃப்யூச்சர்னா அதாவது அடுத்த வாரம், நாளைய பற்றியோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருடத்தை பற்றியோ பேசுகிறது தான் ஃப்யூச்சர். ஓகே, she shall be going. She shall have gone. She shall have gone to USA by this time next year. Okay, shall have gone. இப்போ நம்ம first person second person அப்படி பார்க்க போகிறோம். I shall meet her. I shall meet her. I shall be meeting her. Shall meet, shall be meeting. Okay, I shall meet her at the meeting, or I shall meet her at the board meeting, or I shall meet her at the station. I shall be meeting her at the station. Okay, now I shall have, I'm sorry, I shall have met. I shall have met her. இது வந்து அவ்வளோவா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இது ரெண்டு தான் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க. அதே இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு தான் நான் இது ரெண்டு தான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். பட் ஸ்டில் உங்களுக்காக நான் இது பண்ணேன். I, we. We shall face the situation. We shall face the situation. Situation அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு எதையும் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஃபேஸ் த சிச்சுவேஷனை, எதையும் எதிர்கொள்கிறதுக்கு, எதையும் நான் சமாளிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஷால் ஃபேஸ்.
இப்போ நீங்கள் எப்படி ஃப்யூச்சர் டென்ஸில் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் எழுதுவீங்க? we shall be, எல்லாத்துலேயும் be வருது பார்த்தீங்களா? be plus continuous tense வரும். we shall be facing the situation. we shall have faced. We shall have faced the situation. Okay. Now next sentence வந்து you. You will reap the consequences. அப்படின்னா என்ன அர்த்தம்? You shall meet, we shall reap the consequences. Reapன்றது வந்து நீ செய்கிற செயலுக்கு அதுக்கு தகுந்த பலனை அனுபவிப்பாய் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸினுடைய அர்த்தம். we shall reap the consequences. நம்ம என்னென்ன நம்ம செய்கிறோமோ அதற்கு நம்ம வந்து அனுபவிப்போம் அப்படின்றது தான். ஓகே, ரீப்புன்ற வார்த்தைக்கு ஆக்சுவலாக மீனிங் வந்து அறுவடை செய்கிறது. ஓகே, நம்ம வந்து பயிர் நடுறோம், அதை வந்து நம்ம அறுவடை செய்கிறது தான் ரீப். த ஃபார்மர்ஸ் were reaping the fields அப்படின்னா அறுவடை செய்யுது. பட் ஹியர் ஐ எம் யூஸிங் reap in a different consequence. we will reap the consequences. நீ செய்கிற செயல்களுக்கெல்லாம் தகுந்த பாடத்தை அனுபவிப்பாய். ஓகே, இதுக்கு எப்படி? we will be reaping the consequences. Will be reaping the consequences. Okay, we shall have reaped. Reap the consequences. புரியுதா? we will reap the consequences, we will be reaping the consequences, we shall or we will have reaped. shall or will எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் will யூஸ் பண்ணனால உங்களுக்காக நான் willே எழுதிக்கிறேன், இல்லாட்டி நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவீங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, வேணும்ட்டே நான் இங்கே will யூஸ் பண்ணேன். ஓகே, we will, okay, we யூஸ் பண்ணியாச்சு, you யூஸ் பண்ணியாச்சு, he or she or it யூஸ் பண்ணுறான். என்ன செய்யலாம்? it will be sitting at, okay, it will sit at the door. I'm sorry, it will sit at the door. அந்த இட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு பேரே கொடுக்கலாம், the dogனே கூட கொடுக்கலாம். ஓகே, or the cat. The cat will sit at the door. Will sit. The cat will be sitting at the door. Will be sitting. The cat will have sat at the door. எவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் நம்ம இந்த டென்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. பட் இதுதான் கரெக்ட் வே ஆஃப் ரைட்டிங் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே,
The cat will sit at the door. The cat will be sitting at the door. The cat will have sat at the door. Okay, next. Where is the plural எழுதலாம். The students will cheer. The students will cheer the winners. Okay, cheer the winners எழுதலாமா? சரி. cheerனா என்னது? உற்சாகப்படுத்துறது. ஓகே, ஒரு மேட்ச்க்கு போனாக்கா எல்லாம் சேர்ந்து கத்தி விசில் அடித்து கை தட்டுறது, இதெல்லாம் பிளேயர்ஸ், அதாவது விளையாடி கொண்டு இருக்கிற ஆட்டக்காரர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படி செய்கிறது, cheering. The students will cheer the winners. The students will be cheering the winners. Cheering the winners. Cheering. Okay. The students will have cheered the winners. The students will have cheered the winners. புரியுதா? இப்போ எப்படி 3 டிஃப்ரெண்ட் டென்சஸும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா she shall go, she shall be going, she shall have gone. I shall meet her, I shall be meeting her, I shall have met. We shall face the situation, we shall be facing the situation, we shall have faced the situation. You will reap the consequences, you will be reaping the consequences. We will have reaped the consequences. இங்கே டாட் டாட் போட்டிருக்கேன், எழுதுறதுக்கு இடம் இல்லாதனால இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, the cat will sit at the door, the cat will be sitting at the door, the cat will have sat at the door. The students will cheer the winner, the students will be cheering the winner, and the students will have cheered the winner. So, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் the shall and will வந்து நம்ம எப்படி ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு. இதே மாதிரி நீங்கள் அழகாக உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் பேசலாம். இப்போ நான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. When will you be seeing the headmaster or the manager? When will you be seeing? When will you be seeing? Okay, the manager. I shall be seeing the manager tomorrow. அது future tense. பார்த்தீங்களா? நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறீங்கன்றதை இப்போ சொல்கிறீங்க. When are you going to Ooty? I shall be going to Ooty next week. When will you graduate? I shall be graduating, or I will be graduating. Thingla, I will be continuous. I will be graduating my MBA or my master's next year, or I shall be completing my doctorate next year. Okay, வேறு என்ன நம்ம பொதுவாக நம்ம பேசுகிறது? When are you, when is the train in கேட்குறோம். When is the train? I will, or when are you going to leave for the station? I shall be leaving for the station at 6 o'clock this evening. Okay, நான் வந்து எப்போ நீ ஸ்டேஷனுக்கு போக போகிறாய்? நான் வந்து இன்றைக்கு 6 மணிக்கு
சாயந்தரம் 6 மணிக்கு நான் ஸ்டேஷனுக்கு போக போகிறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன கூறின சென்டென்சஸ்லலாம் ஃப்யூச்சர் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறோம். எப்போ நீ ஊட்டிக்கு போகிறாய்? அடுத்த வாரம் நான் ஊட்டிக்கு போக போகிறேன். அதுதான் ஃப்யூச்சர் டென்ஸ். புரியுதா? when will you be finishing the book? I shall be finishing. பாருங்க, நான் will யூஸ் பண்ணியிருக்கேன், shall யூஸ் பண்ணியிருக்கேன். when will you be finishing this book? I shall be finishing this book by next week. ஓகே, இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம், எப்பொழுது நீ இந்த புக்கை படித்து முடிக்க போகிறாய்? நான் இந்த புக்கை அடுத்த வாரத்துக்குள்ளாக முடித்து விடுவேன். ஓகே, வேறு காமனாக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் நம்ம பேசலாம். when are your parents planning to get you married? excuse me. உன்னுடைய பெற்றோர் எப்பொழுது உனக்கு திருமணம் செய்ய போகிறார்கள்? My parents will be looking out for a girl from this month onwards or from this year onwards. என்னுடைய பெற்றோர் எனக்கு இந்த மாத கடைசியிலிருந்து or இந்த வருட கடைசியிலிருந்து பெண் பார்க்க போகிறார்கள். ஓகே, when are you going to leave this job and go to another? எப்பொழுது நீ இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக போகிறாய்? I will be leaving this job by next month and I shall be looking out for a better job next year or this month or next month. ஓகே, இப்போ will shall யூஸ் பண்ணி எப்படி ஃப்யூச்சர் டென்ஸ் நம்ம பேசுகிறதுன்னு கற்றுக்கிட்டோம். இன்னும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸ் எல்லாம் வச்சு நீங்களே இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் பேச தான் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஐயோ, நம்ம தப்பு பண்ணிடுவோமோ, நம்ம மற்றவங்கெல்லாம் நல்லா பேசுகிறாங்களே, அப்படி நம்ம ஏதாவது தவறாக பேசிடுவோன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் தைரியமாக பேசணும். இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் இங்கிலீஷ் சரளமாக பேசுகிறதுக்கு கற்றுக்கொள்வீங்க. ஓகே, அண்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் யார்கிட்டையும் உங்களுக்கு பேசுகிறதுக்கு வெக்கமாக இருந்தால் கூட நீங்கள் பாத்ரூமில் போய் நின்று நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் சென்டென்சஸ் சொல்லி பாருங்கள். நீங்கள் இந்த நான் சொல்லி கொடுத்த பேட்டர்னில் நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்கள். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வச்சுட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள், தானாக உங்களுக்கு பேச்சு ஆற்றல் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு யாராவது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் நீங்கள் பேசி கொஞ்சம் பழகலாம். நீங்கள் சுத்தமாக தமிழே பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொன்னாக்கா அது அவங்களும் முதல்ல இங்கிலீஷ் தெரியணும் இல்லையா? நல்லா சரளமாக இங்கிலீஷ் பேசக்கூடிய யார் கூடயாவது நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா தானாக உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகும்போது நம்ம தாய்மொழி தமிழ், ஆனால் அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகும்போது அந்த சின்ன குழந்தைங்க கூட 1 வயசு 2 வயசில் சரளமாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அங்கே இங்கிலீஷ் பேசுகிறனால அவங்க பேச கற்றுக்குறாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் பார்த்துட்டு அவங்களோட நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேச வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சாப்டருக்கு நம்ம இப்போ போக போகிறோம்.